சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழ்நாடு வரவுள்ளதை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படை ஐஜி லவ்குமார் தலைமையில் பாதுகாப்பு படையினர் டெல்லியில் இருந்து சென்னை வந்துள்ளனர். அவர்கள் சென்னை விமான நிலைய பகுதிகளை ஆய்வு செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்தனர். அதோடு விமான நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யும்படி அறிவுறுத்தினர். இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நிரந்தர பணியாளர்கள் மட்டும் அடையாள அட்டைகளை வெளியில் தெரியும்படி தொங்கவிட்டுக் கொண்டு பணிக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியோடு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. பிரதமர் வருகையொட்டி சென்னையில் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். 1000 விளக்கு பகுதியில் தனியார் விடுதிகளில் தங்கியுள்ளவர்களின் விவரங்களை சேகரித்து சந்தேகப்படும்படியாக யாரேனும் தங்கியுள்ளார்களா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். இதேபோல சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சென்னை தாம்பரம் முதல் கடற்கரை வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மட்டுமன்றி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அங்குள்ள கடைகள், பைக் பார்க்கிங், பயணிகளின் உடைமைகளை ஆய்வு செய்தனர். மேலும் அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்துகளில் ஏறி வெடிபொருள் கண்டறியும் கருவிகள் மூலமாக அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சென்னையில் இருந்து திருச்சி வந்தடையும் பிரதமர் மோடி பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஸ்ரீரங்கம் செல்கிறார். இதனையொட்டி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே ஹெலிபேட் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஹெலிகாப்டர் பயணிக்கும் வழியில் டவர்கள் போன்ற சிக்கல்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக அப்பகுதியில் ஹெலிகாப்டர் சுற்றி வந்தது. அங்கிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் சாலை வழியாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பிரதமர் செல்ல உள்ளதால் அப்பகுதியில் உள்ள சாலைகளை சீரமைக்கும் பணியும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அத்தோடு ஸ்ரீரங்கம் கோவில் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசிப்பவர்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். மேலும் கோவிலை சுற்றியுள்ள கடைகள் அனைத்தும் வியாழக்கிழமை மாலை முதலே அடைக்கப்பட்டன. ராமேஸ்வரம் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜனவரி 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு பிற மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதி தங்குதளத்திற்குள் கொண்டுவர அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் தென்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.